முதலாக இந்த பிஓபி அகாடமியை ஸ்டார்ட் பண்ண மாத்தாண்ட பூபதி அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் சுப்புராஜ் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்வி சேவை தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைய காலகட்டத்தில் கல்வி சேவையை விட உடற்பயிற்சி செய்யறதுதான் முக்கியம். சோ எத்தனை மாணவர்களை நம்ம உருவாக்குறோமோ அத்தனை பேர் என்ன எல்லாரும் இன்னைக்கு காலையில இருந்துச்சா சாயந்தரம் வரைக்கும் நல்லா படிப்பான். அதே நேரத்தில் நான் செல்போனை நிறைய யூஸ் பண்ணிட்டு இருப்பான். எந்த அளவுக்கு செல்போனை யூஸ் பண்ணாம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்பு ஆரோக்கியம் நல்லா. ஏன்னா இன்னைக்கு நிறைய ரிவ்யூஸ் வந்துட்டு செல்போன் யூஸ் பண்ணாலும் இதுல பாதிக்கும். ஆனா அது நம்ம நல்லா இருக்கும் ரைட்டுங்களா? சோ இந்த இதுல மாத்தாண்ட பூபதி என்ன டீம்மேட் அண்ணாமலை கிருஷ்ண படிக்கும்போது ஒரு ஜாமம் வந்தேன். அந்த உள்ள போயாச்சுன்னா இது ரீபோர்ட் எடுத்து பேச போட்டுருவாங்க. நல்ல அவர் அவர் மாதிரி எல்லாரும் உருவாக்கணும் ஆசைப்படுறாரு. அதுக்கு சுப்புராஜ் ரொம்ப உதவியா இருப்பாரு. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையில நாங்க வின் பண்றதெல்லாம் ரெண்டு 3 தடவை வின் பண்ணோம். 3 தடவை பாத்தீங்கன்னா சுப்புராஜுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. சோ அவர் எந்தெந்த ஊருக்கு போறாரோ அங்கெல்லாம் சொல்லுங்க ஊரை விட்டு வந்துட்டு கிட்டிங் இருக்காரு. அந்த அளவுக்கு அந்த வாய்ப்பு வச்சு ஆனா இனிமே இங்கதான் இருக்க போறாரு. அவங்களுக்கு எல்லாருமே டீம் நல்லா இருக்கும். இந்த அகாடமியில வந்து எல்லாருக்குமே இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டோர்னமெண்ட் நல்லா மிகச்சிறப்பாக நடைபெற்றது. தோற்றவங்க கவலைப்படாங்க. அடுத்த வருஷம் யூ கேன் புட் யுவர் மோர் எஃபர்ட் டு சக்சஸ் யுவர் லைஃப். அதே மாதிரி என்ன பண்ணணும் இன்னும் மற்றவங்க ஜெயிக்கலாம இருக்கிறதுக்கு நீங்க கஷ்டப்படணும். அதாவது தோற்றவங்க கூட பரவாயில்ல, ஜெயிச்சவங்க என்ன பண்ண மேற்கொண்டு கஷ்டப்பட்டு ஜெயிச்சவங்க இப்ப நிலைநாட்டிட்டே இருக்கணும். எல்லாருக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு